அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிரான அந்த வழக்கை நிராகரிக்க கோரி இபிஎஸ் தரப்பில் சென்னை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எடப்பாடி பழனிசாமியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். சென்னை உரிமையியல் நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியின் மனுவை நிராகரித்திருக்கிறது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை செல்லாது என அறிவிக்க கோரி சூரியமூர்த்தியின் சார்பாக தொடரப்பட்ட அந்த வழக்கில் அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கின்படி அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று அறிவிக்க கோரி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி தொடர்ந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்று அந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய இயலாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதன் மூலமாக அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொண்டர்களாலேயே அந்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அதிமுக கட்சியின் சட்ட விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது, கட்சியின் விதிப்படிதான் தேர்வு செய்ய வேண்டும் என்ற மனு விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த விசாரணைக்கான அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது என்று சென்னை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த வழக்கில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்று மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்க இயலும் என்பதால் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ரிதி ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.